தமிழ் ராக்கர்ஸை சேர்ந்த ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. கேரளாவில் திருவேண்டரமில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டரில் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ உடனே தமிழ் ராக்கர்ஸை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. ஐயா, நீங்கள் பிடிச்சது தமிழ் ராக்கர்ஸை கிடையாது, அதில் இருக்க ஒன் ஆஃப் த ஒரு ஏஜென்ட்டை மட்டும் தான் பிடிச்சிருக்கீங்க. இவருக்கே வந்து தமிழ் ராக்கர்ஸ் யாருன்றது தெரியாது. அதனால் முடிஞ்சால் விசாரிச்சு பாருங்கள் அப்படின்றது என்னோட புரிதல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது இவர் கைதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த கைதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பேசியிருந்தாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவரை கைது பண்ணதால் நம்ம நாடே வந்து சொர்க்க பூமியாக மாறப்போகுது அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கேள்வி தான். ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டுக்கலாம், ஏன்பா அப்போனா வந்து இந்த மாதிரி மூவியெல்லாம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டீம் இதுக்காக கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ஒரு படத்தை, அந்த படத்தை எடுத்து இந்த மாதிரி திருடுத்தனமாக விடுறது கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதுக்கு பதில் வேறு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதையும் படித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வர படங்கள் எதையாவது நம்மளால் பார்க்க முடியுதா? உட்காந்து ஒரு படத்துக்காவது தியேட்டரில் பணம் கொடுத்து உட்காந்து பார்க்குறதுக்கு ஒருத்தா படம் எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. உண்மை தானே? ஒரு படம் 160 ரூபாயிலேருந்து 200 ரூபா கொடுத்து ஒரு நபருக்கு போகிறோம், ஒரு குடும்பமாக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1500 ரூபாய்க்கு மேலே தான் போகுது. அப்படி 1500 ரூபாய் கொடுத்து நம்ம போகிறதுக்கு ஒருத்தா இப்போ இருக்க படங்கள் எல்லாம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன்னா இந்த டைமில் எந்த படத்தையும் எதிர்பார்த்து நம்மளால் போக முடியல. ஏன்னா எதிர்பார்த்தாலே ஏமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லிவிடுவோம். ஸோ அதனால் எப்படி இருக்குன்றத ரிவ்யூ கேட்டுட்டு வேணா போவோம் நம்ம. ஸோ அதனால தான் இந்த நபர் இப்படி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காருன்றது உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு நபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அட பாவீங்களா, நீங்கள் இப்போ தான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? அப்போ டெய்லி வர சைபர் கம்ப்ளைண்ட்லாம் எப்படா கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப வேடிக்கையான ஒரு கமெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து இன்னொரு நபர் ஒரு விஷயம் போட்டிருந்தாரு. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக அந்த தியேட்டரில் இருக்க கேன்டீனில் இருக்க பொருட்கள் எல்லாம் எம்ஆர்பியை விட அதிகமாக விற்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு யாரும் கேட்டு கேஸ் பண்ணணும், இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஆனால் இவரை மட்டும் நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. உண்மையிலேயே ஒரு நல்ல கேள்வி தான். ஆக்சுவலாக வாட்டர் பாட்டிலு, பெப்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அநியாய விலைக்கு விற்கிறாங்க. அதை எல்லாருமே ஃபீல் பண்ண முடியுது. படத்துக்கு போயிட்டோம் ஃபேமிலியோடு, அங்கே என்னத்தை பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் சரி ஓகே கேட்குற காசை கொடுத்து வாங்கிடுவோம் அப்படின்ட்டு வாங்குகிறோம். பட் அது ரொம்ப தவறு. எம்ஆர்பியை விட ரொம்ப அதிகமாக விற்கிறது நல்லாவே தெரியுது. அதனால் அதையும் வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்து ஃபைனலாக ஒரு நபர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் ரொம்ப நல்ல பர்சன்ப்பா, பாவம்பா, யாராவது அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்றாங்க. உண்மையிலேயே அவர் ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா? இந்த தமிழ் ராக்கர்ஸ் பற்றி உங்களோட கருத்து என்ன? தமிழ் ராக்கர்ஸில் வீடியோ வர்றதை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டையும் நான் படிப்பேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.